திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்த கர்நாடக பக்தர்கள் வெள்ளத்தில் சிக்கி உள்ளனர். முருகன் கோவிலுக்கு வந்தவர்கள் சாத்தான்குளம் அருகே வெள்ளத்தில் சிக்கியுள்ளனர். பன்னம்பாறை அருகே வந்தபோது அவர்கள் வந்த வாகனமானது வெள்ளத்தில் சிக்கியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுடலைமணி இணைகிறார். வணக்கம் சுடலைமணி, விவரம். நிச்சயமா ஜெயஸ்ரீ, அதாவது தொடர் கனமழையின் காரணமாக கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் இந்த மழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சாத்தான்குளம் பகுதி என்பது நேற்றைய தினம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. ஊருக்குள் செல்ல முடியாமலும் ஊருக்குள் இருப்பவர்கள் வெளியே வர முடியாமலும் இருந்த சூழலில் இன்று காலை முதல் பஜாரில் பகுதியில் இருந்த தண்ணீர் என்பது வடிந்துள்ளது. இந்த நிலையில் தான் தற்போது கர்நாடகாவிலிருந்து திருச்செந்தூர் கோவிலுக்கு ஒரு 20 பேர் கொண்ட பக்தர்கள் அதாவது டூரிஸ்ட் பேருந்தில் வந்துள்ளனர். இவர்கள் பன்னம்பாறை விளக்கு பகுதியில் வந்தபோது எதிர்பாராத விதமாக தற்போது இந்த பேருந்து என்பது தற்போது மழை வெள்ளத்தில் சிக்கியுள்ளது. உடனடியாக அங்கு இருந்தவர்கள் அவசரமாக உள்ள இருந்த பக்தர்களை அவ்வளவைத்தையும் வெளியேற்றியுள்ளனர். ஆனாலும் தற்போது அந்த பகுதியில் தண்ணி என்பது முழங்கால் அளவுக்கு இருக்கின்ற காரணத்தினால் தற்போது அந்த கோயிலுக்கு வந்த பக்தர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது முழங்கால் அளவு தண்ணீரில் தற்போது தத்தளித்துக் கொண்டிருக்கின்றனர். இது குறித்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் தற்போது சாத்தான்குளம் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து மீட்பு குழுவினர் வந்து இவர்களை மீட்டுக் கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.